ஆட்சியின் மீது குறை சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் அந்த ஆட்சியிலே சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்றெல்லாம் சொல்லுவது எப்பொழுதுமே எதிர்க்கட்சிகளுக்கு வாடிக்கையான ஒன்று. அதிலே உள்பிரச்சனைகள், அதாவது அரசாங்கத்தினால் ஏற்பட்ட எந்த பிரச்சனையும் அல்ல, முன்விரோதம் காரணமாக மற்ற காரணங்களாலே ஏற்பட்ட பிரச்சனைகளாலே சில அசம்பாவிதங்கள், படுகொலைகள் இவைகள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றன. இவற்றுக்கு அரசு எந்த வகையிலும் பொறுப்பாக முடியாது என்றாலும் அதை தடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை. எனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இப்பொழுது யார் யாரெல்லாம் இந்த மாதிரி ரவுடிசத்தில் ஈடுபடுவார்களோ அவர்களை நாங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது செய்து கொண்டிருக்கின்றோம். அதைத்தான் நாங்கள் செய்ய முடியுமே தவிர ஒவ்வொருவருடைய இதயத்திலும் என்ன இருக்கிறது என்பதை ஊடுருவி சென்று பார்க்க முடியாது. இந்தியாவிலேயே தமிழகத்தை தவிர வேறு எந்த மாநிலத்திலும் எல்லா சம்பவங்களும் அதிகம்தான், குறைவாக கிடையாது. அப்ப குறைவாக இருக்கிற மாநிலத்துல தான் அமைதி பூங்கா என்று சொல்வதிலே தவறு கிடையாது. இது அமைதி பூங்காவாக இருக்கின்ற காரணத்தாலே இங்கே எந்த பிரச்சனைகள் மக்களால் ஏற்படாது என்கின்ற காரணத்தாலே தான் தொழிலதிபர்கள் தமிழகத்தை நோக்கி வருகிறார்கள் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு என்பதை சொல்லிக் கொள்கிறேன். எனவே இது அமைதி பூங்கா என்பதிலே மறுபேச்சே கிடையாது. யாராவது அதாவது அவங்களுக்குள்ள குரூப் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அந்த குரூப் சண்டை இன்றைக்கு தடுத்து நிறுத்துகிற பணியை காவல்துறை தீவிரமாக